ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு ஜென்மத்துக்களை வந்து திருத்தவே முடியாது இருக்குங்க. இது நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்திச்சு உழைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னே தெரியும். இந்த வெட்டியாக வீட்டில் படுத்துக்கிட்டு சம்பாரிச்சு கொண்டாந்து போட சொல்லி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஊருக்கதை பேசிக்கிறதுக்கு பற்றியில் அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் புரியவே புரியாது. அவங்க வீட்டில் அப்படி இவங்க வீட்டில் இப்படி அது இதுன்னு சொல்லி சிரிக்கிற உங்களை பார்த்து எத்தனை பேர் சிரிக்கிறாரோ அது தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அடுத்தவங்க வீடியோ போடுறத பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. அவளுக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு 1008 கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னால் உன்னை தீர்த்து வைக்க முடியுமா? முடியாதில்லை. பேசாமல் மூடிக்கிட்டு உன்னை யார் வீடியோ பார்க்க சொன்னா? என் வீடியோ நான் பார்க்க சொன்னேன்னா? எத்தனை வீடியோ தள்ளி முடியாது, அந்த மாதிரி தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்க முடியாது தானே. எதுக்கு என் வீடியோ பார்த்துட்டு கிண்டல் கேள்வியெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை உங்களுக்கு. உன்னையெல்லாம் எத்தனை பேர் கிண்டல் பண்ணுறான்னு தெரியுமா? தெரியாதில்ல. பேசாமல் இருக்கணும், மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு நக்கல் பண்ணவங்க நையாண்டி பண்ணவங்கலாம் பண்ணக்கூடாது, சரியா? நீங்களாம் சொல்லுங்கள் உறவுகளை. ஒருத்தர் நல்லா இருந்தால் பொறாமை போட்டி அடைய அப்பா இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. உழைச்சா தாங்க அதோட அருமையே என்னன்னு தெரியும். வீட்டில் படுத்துக்கிட்டு வெட்டியாக பேசுகிறவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அடுத்தவங்களை 1000 குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மங்களாக இருக்குதுங்க. என்ன செய்யுது? மணி 8 மணிக்கு நாங்கள் வர்றோம். காலையில் 8 மணிக்கு போயிட்டு மறு 8 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வர்றோம். அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். ஏதோ ஒரு மனசு ஆறுதலுக்காக நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிறோங்க. நாங்கள் இன்றைக்கினே தான் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம். அதெல்லாம் பார்த்து நக்கல் பண்ணவும் நையாண்டி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. பண்ணனா பண்ணிட்டு போட்டோம். இவங்க சொன்னதுனாப்புல நாங்கள் என்ன நிப்பாட்டாக போகிறோம்? கிடையாது. இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என் வேலை ஏதோ நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்களாம் சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.